அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு சமீபத்தில் நீங்கள் போயிட்டு வந்த ஏதாவது ஒரு சிறப்பான திருத்தலம் இங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த கோவில் பற்றிய தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே நம்பிக்கை தன்மை வைக்கக்கூடியவங்க, பொறுமை அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மிகவும் நம்பிக்கை வச்சவங்களை என்றைக்கும் அவங்க கைவிடவே மாட்டாங்க. அதே போல் அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுறது நல்லது. விடாமுயற்சி இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அதை முடிக்கும் வர விட மாட்டாங்க. அதே போல் நல்ல உணவு, கலை, இசை மற்றும் வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தின் மேலே அன்புக்கு உரியவங்க கிட்ட ரொம்ப அதீத அக்கறை காட்டுவாங்க. எளிதில் மாற்றங்களை விரும்ப மாட்டாங்க. சில நேரங்களில் பிடிவாத குணம் அதிகமாக இவங்கக்கிட்ட இருக்கும். காதலில் உண்மையாகவும் ஆழமாகவும் பற்றுடையவங்களாகவும் அன்பை வெளிப்படுத்த சிறந்தவங்களாகவும் இருப்பாங்க. நேர்மறையான ஒரு யதார்த்தமான சிந்தனைவாதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் இந்த ரிஷபராசிக்காரர்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, அதே போல் ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா இந்த குணநலன்கள்லாம் உங்களுக்கும் ஒத்து போகிறதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திச்சுட்ருக்கிறீங்களா? அதாவது நீங்கள் இப்போ ஒரு திருமணம் நடக்கணும்னு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் அந்த வரன் தட்டி போகிறது, அது உங்களுக்கு தடையாக அமையிறது. இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம போகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடையாகவே இருந்துகிட்டே இருக்கா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிப்பு, பொறுமை, சிறந்த நிர்வாகத்திறன் மற்றும் சவால்களை தாங்கக்கூடிய வலிமை, இதெல்லாம் அவர்களுக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ராசிக்காரங்களுக்கான பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பிடிவாதம், மாற்றங்களை ஏற்பதில் தயக்கம் மற்றும் பொறாமை குணம் பிடித்தவங்களா இந்த மாதிரியாக இருக்கிறது தான் இவங்களுக்கு பலவீனமானதாக இருக்கும். கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட காலை போல் சீருவாங்க. அதை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு இவங்களுக்கு தெரியாது. இது அவர்களுக்கு பலவீனமாக அமையும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு பலமாக அமையும். சரி, பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ல் சஞ்சாரம் செய்யக்கூடிய கூட்டணியில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். சூழ்நிலையை உருவாகக்கூடியதாக உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. அதே போல் தேவையான நிதி உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்றதை நீங்கள் செய்து கொடுத்து, அதாவது தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களை நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவோடு எதிலுமே நீங்கள் ஈடுபட்டு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சொல்லலாம். இதோடு கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை உங்களால் சரி செய்ய முடியல அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்களில் கூட சாதகமான முடிவுகள் சேரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இழுபறியாக எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் இனிமே உங்களுக்கு சாதகமானதாக மாறும் அப்படிங்கிறத நம்பிக்கை வைங்க. அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா தடைப்பட்டு வந்த காரியங்களில் கூட தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விட்டு கொடுத்து மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம்.
இதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் பிள்ளைகளிடத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே போல் தந்தையுடன் மகன் கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். அதே போல் கடன் சுமை அடங்கக்கூடியதாக இருக்கும். கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கடன் சுமை உங்களுக்கு நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு தாய் மாமனால் அனுகூலம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த திருமணம் இனிதே நடைபெறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் பெறுவீங்க. பொருளும் புகழும் உங்களுக்கு கூடி வரும். அரசியலில் தொல்லைகள் விலகும். மாணவர்கள் கல்வியில் சாதனைகளை படைப்பாங்க. பொதுவாக உங்களுக்கு தொல்லைகளும் பிரிவினைகளும் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படும். தைரியம் கைகூடி வரும். படிப்பில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப நல்லது. மிகவும் எச்சரிக்கையோடு படித்தால் சாதனைகள் புரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அதிகமான கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும். மாத்திரை செலவினங்கள் இவையெல்லாம் குறையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையக்கூடியதாகவும், அதே போல் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதே போல் அண்டை அயலாரோடு இருந்து வந்த பிணக்குகள் எல்லாமே மறையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே ரிஷபராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் வளர்ச்சியில் உங்களுடைய தந்தை சந்தோஷம் அடையக்கூடியதாக வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க. மனநல ஆலோசகர்களாக இருக்கிறவங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கலைஞர்கள் ரசிகர்களால் போற்றப்படுவாங்க. அரசியலில் உள்ளவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வருவது மிக பெரும் பரிகாரமாக அமையும். இதனால் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும். எதிலுமே சாதகமான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதுவரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் பனி போல விலகும். புதிய முயற்சிகளில் முழுமையான வெற்றிகள் உண்டாகும். கொடுத்த வாக்கையும் நாணயத்தையும் காப்பாற்றுவீங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். தொழிலில் நிலவிய சங்கடங்கள் விலகும். பணியில் கௌரவம் நிலைத்திருக்கும். அரசு ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேருவாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தால் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வாங்க. சகோதர சகோதரிகள் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. திருமண முயற்சிகள் உங்களுக்கு சித்தியடையும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் மருத்துவத்தில் சீராகும். உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தினமும் சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் என்று சொல்லலாம். இனிமே சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வாங்க, நிச்சயம் அதுக்கான பலனை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் குலதெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் இப்போ மேற்கொள்வது ரொம்ப நல்லது. குலதெய்வ அருளால் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாகவும், சிக்கல்கள் பிரச்சனைகள் இவையெல்லாம் தீர்ந்து சௌபாகியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நோய் நிவர்த்தியும் உண்டாகும். திருமண யோகம் இது நாள் வரைக்கும் கைக்கூடி வரல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இனிமே கண்டிப்பாக திருமண யோகம் கைக்கூடி வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு, அலைச்சல் மிகுந்த பயணங்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நெய் தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை காண முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை அடையலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.